நீங்கள் நல்லா இருப்பீங்க. பொதுவாக இந்த காலத்தில் மனிதன் வேஷமாகவே திரிகிறான் எப்படி ஒரு வார்த்தை பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷரும் ஆளுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டு திரிகிறார்கள். தனக்கு மேலதிகாரி எடுத்த ஒரு வேஷம், தனக்கு கீழே உள்ளவரிடத்தில் ஒரு வேஷம், இப்படி பல வேஷங்களாக மனிதன் தெரிந்து கொண்டிருக்கிறான் என்பது இந்த காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். பணக்காரனை பார்த்தால் ஒரு மாதிரி, அதே ஏழையை பார்த்தால் ஒரு மாதிரி. இதில் யார் யாருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது கூட தெரியாமல் சில பேர் செய்கிற தவறினால் சில சம்பவங்கள் சிரிக்கும்படியாகவும் இருக்கும். ஒரு முறை ஒரு ஏர்போர்ட்ஸ் ஆஃபீஸில் நடந்த ஒரு சம்பவத்தை, நான் கேள்விப்பட்ட சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஏர்போர்ட்ஸ் ஆஃபீஸர் ஒருவர் இருக்கிறார். புதிதாக வேலைக்கு சேர்ந்த ஒருவன் உள்ளே நுழையும் போது அங்கு ஆஃபீஸ் பாய் வேலை செய்கிறவரும் வந்தார். இவருக்கு யார் என்ன ஏதுன்னு தெரியாது. இவர் நேராக போய் ஃபஸ்ட்டு போனவுடன் ஆஃபீஸரை பார்த்தவுடன் ஆஃபீஸ் பாயை பார்த்தவுடன் குட் மார்னிங் சார் என்று சொன்னார். இதையை உள்ளே இருந்த பெரிய ஆஃபீஸர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உள்ளே போனவுடன் அவருக்கும் குட் மார்னிங் சார். அவர் கேட்டார், ஏண்டா அறிவில்லையா? அவன் என்ன போஸ்ட்டு, நான் என்ன போஸ்ட்டு, அவனுக்கு கொடுக்குற மரியாதை தான் எனக்கும் கொடுத்துட்ருக்கியா? அவன் ஆஃபீஸ் பாய், நான் உனக்கே ஆஃபீஸர் என்று சொன்னவுடன் இவர் தலையை சொரிந்து கொண்டு, ஓ இப்படித்தான் நம்ம நடக்க வேண்டுமே என்று தெரிந்து கொண்டு அவரவருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக கொடுக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய ஒரு பண்பாகும். நாம் எப்படி இருக்கிறோம்? சில நேரங்களில் வேஷமாகவே தெரிகிறோம். இன்னொரு சின்ன குட்டி கதை சொல்ல ஆரம்பித்தால், ஒரு காக்காய் மேலே பறந்து போகும்போது ஒரு இளைஞன் தன்னுடைய புறாக்களுக்கு இரையை போட்டு கொண்டிருந்தார். இதை பார்த்தவுடன் காக்காய் நடத்துது, பாரு புறாவுக்கு அவரே கொண்டு வந்து போகிறாரு, நாம் திருடி திங்க வேண்டிய நிலைமையாக இருக்குது, எங்கேயாவது எலி செத்து கிடைக்கிற எலியை தேட வேண்டும், நாமளும் இந்த மாதிரி ஆனால் என்ன என்று அதை நினைத்து ஒரு பெயிண்ட் கடையில் போய் வெள்ளை டப்பாவில் தன்னை வெள்ளையாக மாற்றிக்கொண்டு அதுவும் புறாவிடத்தில் வந்து சேர்ந்து கொண்டது. அந்த புறாக்கு இறை போடுறதுக்கு புறா எது காக்காய் எது என்று தெரியாமல் அதுக்கும் இறை போட்டு வளர்த்தார். ஆனால் அந்த காக்கையோட சுய புத்தி, பிறந்த புத்தி ஒன்று இருக்கிறது அல்லவா? எல்லா காக்காய்களும் ஒரு இறை கடத்தவுடன் தான் சுற்றி இருக்கிற எல்லா காக்காய்களையும் கூப்பிடும். அது மேலே போகும்போது கா என்றவுடன் இது தன்னை அறியாமல் கா என்று போனது. இதை பார்த்த அந்த புறாக்களுக்கு சோறு போட்ட இளைஞன் ஓங்கு ஒரு கல் எடுத்து வீசினான். காக்காயில் கால் ஒடிந்து விட்டது. நாம் வேஷம் போடக்கூடாது. நாம் எப்படி இருக்கிறோம், மற்றவர்களுக்காக வேஷம் போடக்கூடாது என்பதை இந்த சிறுகதை மட்டுமல்ல, பைபிளில் பார்த்தீர்களானால் தாவீது பெரிய ராஜா டேவிட், அவனே அமலேக்கர் முன்னால் பைத்தியக்காரனை போல கிறுக்கனை போல வேஷம் போட்டான் என்பது ஒரு சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனை சகோதரி, எந்த நிலைமையிலும் நீங்கள் வேஷம் போடாமல் கரெக்டாக இருங்கள், சரியாக இருங்கள். அந்த மதிப்பு உங்களை தேடி வரும் என்று கூறி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போமா?